ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்போ சொன்னார், என் பையன் அடிக்கடி காலம்பரை எழுந்துக்கிட்டு நெட் ப்ராக்டிஸ்னு கிரிக்கெட்டுக்கு போயிடுறான்ப்பா. ஆனால் மெயின் மேட்ச் வரும்பொழுது அவன் அவ்வளோ ரன் அடிக்கிறதே கிடையாது. என்ன தான் இவங்க நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னார். உடனே நான் எப்பொழுதுமே ஆன்மீகத்தை பற்றி சொல்கிறதுனால என் ஃப்ரெண்டே சிரிச்சுக்கிட்டே, இதுக்கு நீ ஏதாவது ஒன்று சொல்லுவியே அப்படின்னாரு. ஆமாம்ப்பா, எனக்கு ஒரு ஞாபகம் வருது, சொல்கிறேன். நம்ம நாம ஜபம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், யோகா கற்றுக்கிறோம், சத்சங்கம் பண்ணுறோம். இது எல்லாம் அப்புறம் ப்ரேயர் பண்ணுறோம். அண்ட் இது எல்லாம் நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோம். இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் நெட் ப்ராக்டிஸ் தான். நம்ம பூஜை பண்ணினதுக்கப்புறம், தியானம் பண்ணினதுக்கப்புறம் நம்ம மெயின் மேட்ச் எப்போ தெரியுமா ஆரம்பிக்கிறது? நம்ம மற்றவர்களோடு இருக்கும் பொழுதோ, நம்மளுடைய டியூட்டியை பண்ணும் பொழுதோ, ஆஃபீஸில், வீட்டில், பக்கத்து வீட்டுக்காரங்களோட அண்டு பஸ்ஸில் போகும்பொழுதோ நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். நம்ம நெட் ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணினோம்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு நடக்கணும். நெட் ப்ராக்டிஸினுடைய குறிக்கோளே என்ன? மெயின் மேட்ச்சில் நல்லா விளையாடணுங்கிறது தான். மெயின் மேட்சுங்கிறது என்ன? அன்பாக இருக்குமா எல்லார்கிட்டையும்? இல்லை அட்லீஸ்ட் வெறுக்காமையாவது இருக்கோமா? ரியாக்ட் பண்ணாமல் இருக்கோமா? ரொம்ப எதிர்பார்க்காமல் இருக்கோமா? மன அமைதி முக்கியம் சொல்லிட்டு விட்டு கொடுத்து போகிறோமா? அண்டு குறை குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கோமா? இதெல்லாம் பார்க்கணும். நான் பூஜையும் பண்ணிக்கிட்டேன், தியானமும் பண்ணிக்கிட்டேன். மெயின் மேட்ச், அதாவது அன்றாட வாழ்க்கையில் சக மனிதர்களோட நான் சரியாக இல்லைன்னா நான் நெட் ப்ராக்டிஸ் சரியாக பண்ணலைன்னு அர்த்தம் சொன்னேன். அவர் ஒண்டர்ஃபுல் அப்படின்னாரு. ஸோ இது என்ன மெசேஜ்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ப்ரேயரோ அல்லது கோவிலுக்கு போயிட்டு வருதோ அல்லது பூஜை பண்ணுறதோ, தியானம் பண்ணுறதோ, அல்லது சத்சங்கத்தில் ஒரு பாட்டு பாடுறதோ அல்லது தியானம் பண்ணுறதோ, எதாக இருந்தாலுமே எந்த ஆன்மீக சாதனைகள் நாம் பண்ணினாலும் அதற்கு பிறகு அன்றைய நாள் பூரா நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனநிலையை வச்சுட்டு இருக்கோங்கிறத பார்க்கணும். மற்றவங்களுக்கு ரொம்ப அன்பாக இருக்க கற்றுக்கணும். அட்லீஸ்ட் வெறுக்காமையாவது இருக்க நம்ம கற்றுக்கணும். அதற்கு பெயர் தான் உண்மையான வலை பயிற்சி, உண்மையான மெயின் மேட்ச். இறைவா நன்றி.